ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கியர் பாக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் என் வண்டிக்கு எப்படி செயின் லூப் பண்ண போகிறேன், எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அப்புறம் நான் வந்து செயின் லூப் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக வண்டி வாங்கியிருக்காங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நானே ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டேன். 500 to 600 கிலோமீட்டர்ஸில் நான் செயின் லூப் பண்ணியிருக்கணும். பட் பண்ணால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் செயின் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக டஸ்ட்டாக தெரியுதா, டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் செயினை நம்ம க்ளீன் பண்ணி நம்ம பல லூப் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதில்ல. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செயின் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியில் இந்த இடத்துல, அப்புறம் இதை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து மண் இருந்துச்சுன்னா லைட்டாக தொடச்சி விட்ருவாங்க. பிகாஸ் நம்ம செயின் லூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தொடச்சோன்னா திருப்பி அது வந்து போய் அந்த செயினில் உட்காந்துக்கும். ஸோ ரொம்பலாம் தொடக்கணும்னா சும்மா லைட்டாகவே ஃபுல்லாக ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செயின் லூப் பண்ண என்ன யூஸ் பண்ணுவேன்னா, எப்பயும் நான் வண்டி வாங்கினதுலேயும் யூஸ் பண்ணுறது என்னதுன்னா WD-40 தான் யூஸ் பண்ணுவேன் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நான் வேறு எந்த க்ளீனரும் நான் யூஸ் பண்ணதில்லை, WD-40 தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 380 வருது. பட் நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 10 லூப் கிட்ட நீங்கள் 10 வாட்டி கிட்ட நீங்கள் செயின் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ரொம்ப அதிகமாக கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் WD-40 யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து செயின் ப்ரஷ்ஷு. என்னடா இது பாலடைஞ்ச மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. இதுதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லலாம் நீங்கள் டூத் பேஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் இதில் வர கம்ஃபர்ட் வந்து டூத் ப்ரஷ்ஷில் அவ்வளோ வராது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ்லேயும் உங்களுக்கு ப்ரஷ்ஷஸ் இருக்கிறனால நீங்கள் செயினை வந்து எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ நான் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது யூஸ் பண்ணுறேன். என்எஸ் வச்சுருக்கிறவங்க இல்லை என்எஸ் மாடல் வச்சுருக்காங்க எல்லாமே இது என்னன்னு தெரியும். இது 8mm ஸ்பேனர். இது அதாவது டீ ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற அந்த சின்ன ஸ்பார்க் கேட் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செயின் க்ளீன் பண்ணும்போது செயின் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டும் க்ளீன் பண்ணணும், அப்புறம் அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டும் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். செயினை மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து நாட் யூஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நான் யூஸ் பண்ணுற ஆயில். இது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செயின் லூப் யூஸ் பண்ண மாட்டேன். ஷெல்லில் வர S2 80W 90W இது செயின் கியர் ஆயில் இது. ஸோ நான் ஒரு பாட்டில் இப்படி அழகாக கொட்டி வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம எப்பயுமே அந்த கேமரா அலைய முடியாதுல்ல. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் எது பெஸ்ட்டு, செயின் லூபா இல்லை கியர் ஆயிலான்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை வீடியோ வேணாலும் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக நான் என் செயினை க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க என் செயின் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செயின் WD-40 இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஃபுல் செயினே அடிக்க போகிறேன். அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், செயின் லூப் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பொறுமையாக பண்ணாலும் டைம் எடுத்தாலும் சரி, வண்டி ஆஃப் பண்ணி உங்கள் கையை வச்சு நீங்கள் டயர் ரொட்டேட் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சப்போஸ் கொஞ்சம் ஜஸ்ட்டாக மிஸ் ஆச்சுன்னா உங்கள் விரல் கண்டிப்பாக போயிடும். ஸோ அதனால் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து வண்டி ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் நான் செயினில் வரைய போகிறேன். இதில் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதில் ஒரு டியூப் இருக்கும், அதில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக என்னோடய ஃபோக்கஸாக அடிக்க முடியல. எங்கள் செயினை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம முன்னாடி இருக்க பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம்.
இதுவுமே ரொம்ப மெயினு. நம்ம செயினை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதையுமே ரிமூவ் பண்ணி இந்திய ஸ்ப்ரே அடிக்கணும். வீடியோ உங்களுக்கு மேபி கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நல்லது. ஸோ 3 எட்டு நம்ம அவுட் ஆச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் அப்படியே கிட்ட போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவனுக்கு எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அந்த சைடில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதை பண்ணணும் அப்புறம். ஓகேவா, நீங்கள் அப்படியே பாருங்கள். என்ன பண்ணு, நான் குச்சி எடுத்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். பிகாஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக மண் கிரீஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும். பக்கா நீங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் இதெல்லாம் எடுக்கணும். ஸோ நாங்கள் அப்படியே எடுத்துறேன் ஃபுல்லாக. இதேமாரி நீங்கள் க்ளீன் பண்ணணும். பார்த்தா தெரியுதா, இதேமாரி நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நான் இதை அடித்து WD-40 அடித்து க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா இருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது கிரீஸ் அப்படியே அப்படியே அந்த WD-40 வச்சா கிரீஸ் தனியாக அப்படியே வரும். ஏன் இவ்வளோனா போன வாட்டி நான் க்ளீன் பண்ணாதனால இவ்வளோ இது. ஓகே, இப்போ இது எப்படி இருக்கட்டும். நம்ம திருப்பி அந்த பக்கம் போய் நம்ம ஆல்ரெடி அடித்தோம்ல, ஸோ அங்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இங்கே ஒரு 2 மினிட்ஸில் ஊற வச்சுட்டு வீடியோ கொஞ்சம் மேபி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், ஷேக் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மட்டும் தனியாக ட்ரை பண்ணி வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ இன்னும் சின்ன டவுட்டு. ஸோ அதை அவங்க இதே கேட்கலான்னு நான் சபரிமலைக்கு இப்போ மாலை போட்டிருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற நான் எப்படி சபரிமலைக்கு போகிறேன், அங்கே மலை ஏறும்போது எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி போடலாமா? சபரிமலை பயணம்ங்கிற ஒரு எபிசோட் மாதிரி ஆரம்பித்து சபரிமலைக்கு வந்து நாங்கள் எப்படி போகிறோம், நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் பார்த்துட்டு சபரிமலை ஏறும் போது அந்த பயணம் சாமி பார்க்கறத நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த சபரிமலையில் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம மலையில் போய் பயணம் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடலாமா? அது நீங்கள் தான் சொல்லணும். ஓகேனா நான் கண்டிப்பாக போடுறேன். அது ஒரு எபிசோடாக நம்ம போட்டு கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் ஏதாவது சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனாவது வருஷங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து செயினை படித்து சில கிரீஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு கிளாத் எடுத்து ஃபுல்லாக நான் துடைக்க போகிறேன். சில பேர் வந்து வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் நான் வந்து நல்லா கிளாத்தில் துடைச்சிட்டு நான் அப்புறமே லூப் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் வாட்டரில் வச்சு க்ளீன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். வீடியோ ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம பக்கத்துலேயே கூட இருக்கிறவங்க பசங்களாம் கத்துவாங்க.
கைஸ் இப்போ நம்ம வந்து மிஷினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ரிசல்ட்டை பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த கிரீஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்பேர்கெட், அதாவது நீங்கள் இதையுமே ஒன்று ஒன்றா நீங்கள் க்ளீன் பண்ணணும். இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட செயின் லைஃப் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப கிலோமீட்டர் வந்து வரும். நம்ம இதை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை 500 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இதே மாதிரி இங்கேயும் பண்ணுறேன். செயின் பாருங்கள், இதுவுமே நான் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட் மட்டும் லைட்டாக ஃபுல்லாக தொடச்சிட்டு பண்ணிட்டுலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம செயின் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த நான் லூப் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதான் நான் எப்போயும் சொல்கிற மாதிரி என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஷெல்லுக்கு யூஸ் பண்ணுறேன். S2 80W to 90W கியர் ஆயில், அது வந்து பாட்டிலில் கொட்டி நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த செயினை ஃபுல்லாக லூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 மூடி தான் அதிகபட்சம் யூஸ் ஆகும். நீங்கள் இதுதான் வந்து செயின் லூப் இருக்கிற அட்வான்டேஜ் கூட. நீங்கள் நார்மலாக லூப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய, அதாவது நம்ம செயின் லூப் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக ஆகும். பட் இந்த மாதிரி கியர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்மியிலே நம்ம செயின் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் மேக்கப் போடுறாங்க லைக் அந்த ப்ரஷ்ஷு, இதை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து செயின் லூப் பண்ணுவேன். நீங்கள் வந்து டூத் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்போலேருந்து இது யூஸ் பண்ணனால இது யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே செயின் ஃபுல்லாக நான் வந்து இது பண்ணிவிடுவேன். அதே மாதிரி செயினில் வந்து நீங்கள் அந்த சென்டர், அதாவது இங்கே கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக லூப் பண்ணணும். அதே மாதிரி அவுட்டர்லேயுமே நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நீங்கள் சென்டரில் மட்டும் லூப் பண்ணிட்டு அவுட்டரில் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இங்கே ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இன்சைடும் நீங்கள் அப்ளை பண்ணணும், அவுட்டர்லேயும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணணும். அவுட்டர் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மண் டஸ்ட்டாக ஒட்டாது. ஸோ நமக்கு இன்னரில் ஏன் அப்ளை பண்ணுறோம், இன்னர் ரிங்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் லூப் பண்ண போகிறோம். சைடில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லைக் அந்த கிரீஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம எந்த இடத்துல செயின் ஆயில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ இது, அதாவது இந்த வெளி இருக்கிற இதுவும் இதுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கா, அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். சென்டர்லையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அவுட்டரில், அதாவது அந்த வெளிப்பக்கம் வாங்கல இந்த செயினோட அவுட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் ஒரு பாட்டில், அதாவது இந்த அப்ளையர் கேன் இருக்கும், லைக் வந்து ஆயில் அப்ளையர் கேன் ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படியே நீங்கள் ஊற்றிக்கிட்டே வரலாம். பட் அதில் நிறைய வேஸ்டேஜ் உங்களுக்கு ஆகும். பட் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பெல் அடித்து முடிச்சிட்டோம். கைஸ், பெல் அடிச்சுட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தெரியல. ஸோ இந்த அப்ளையர் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் இன்னுமே வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதாவது கம்மியாக யூஸ் பண்ணலாம். அப்ளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ட்ராப்ஸ் கீழேயும் போகும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, பட் தெரியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆயில் வேஸ்ட் ஆகிடும். பட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கியர் ஆயிலுமே நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். அப்படியே லைக் அப்படியே இந்த நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஆயிலுமே வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து இதாகும். இதே மாதிரி நீங்கள் டூத் ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் அந்த அப்ளை பண்ணுறப்ப அப்படியே எனக்கு அந்த கோட் வர்றது. நீங்கள் வேணுன்றப்ப திருப்பி நீங்கள் இது பண்ணி அதே மாதிரி இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு என்ன தான் க்ளீன் பண்ணால் லைட்டாக நீங்கள் இந்த பிளாக் கலரில் ஓல்டர் இது லைட்டாக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது அது லைட்டாக அதோட மிக்ஸ் ஆகும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இந்த செயின் பண்ணணும். இப்போ நான் பண்ணி முடிச்சிடறேன் டக்கு. கைஸ், நம்ம செயினை ஃபுல்லாக லூப் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இதை க்ளீன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நீங்கள் இப்போ பாட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் பாட்டில் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாலும் சரி, அந்த செயின் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ரஷ் மூலியமாக பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் பாட்டிலில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக டைம் எடுக்கும். நீங்கள் லூப் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், சைட் ஸ்டாண்டில் போட்டு வண்டியை வந்து ஒரு 1/2 hour கிட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து செயின் இருக்க ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம செயின் லூப் வீடியோ. நான் இப்படி தான் பண்ணுவேன். மேபி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கற்றுக்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இப்போ நான் ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வண்டியை விட போகிறேன். மழை வேற பெய்கிற மாதிரி. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.